பசங்களா, என்னாச்சு? ஏன் இந்த பையன் இப்படி அழுதுட்டு இருக்கான்? ஏன்பா, உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா? பயப்படாம சொல்லுப்பா. அதெல்லாம் யாரும் அடிக்கல பாட்டி. அவனுக்கு ரொம்ப நாளா அவனுடைய சித்தப்பா புது சட்டை வாங்கி தரேன்னு சொல்றாராம். ஆனா வாங்கி தர மாட்டாருன்னு ஒரே அழுக. அது சரி, அவன் சரியான கோரைக்கால் ஆழ்வானா இருப்பாரு போல. கோரைக்கால் ஆழ்வானா? அப்படின்னா யார் பாட்டி? சரி, எல்லாரும் உட்காருங்க. அப்படின்னா யாருன்னு சொல்றேன். கோரைக்கால் என்ற ஊர்ல ஒரு ஆழ்வான் இருந்தாரு. சரியான கஞ்சன். தன்னை நாடி யாராவது உதவின்னு வந்தா கூட ஒரு செப்பு காசு கூட எடுத்து இந்தான்னு நீட்ட மாட்டாரு. அப்பேற்பட்ட கஞ்சன். அந்த காலத்துல புலவர்கள் எல்லாம் அரசர்களையும் செல்வந்தர்களையும் புகழ்ந்து பாடி பரிசு வாங்குறது வழக்கம். அப்போ இப்போவும் அப்படிதான். அப்படி புலவர்கள் போய் அந்த ஆழ்வார்கிட்ட புகழ் பாடும்போது இப்படி வலிய வரும் புகழாரத்தை விட மனசு இல்லாம அவர்கிட்ட வந்து பாடுறவங்களுக்கு பெரிய பெரிய பரிசு தரதா சொல்லி தன்னை பத்தி புகழ்ந்து ஆஹா ஓகோன்னு பாட வச்சு சந்தோஷப்படுவார். அப்புறமா பரிசு தர நேரத்துல ஏதாவது காரணங்களை சொல்லி அவங்கள பல நாள் இழுத்தடிச்சு அவங்களாகவே இவர்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காதுன்னு நொந்து போற வரைக்கும் இழுத்தடிப்பாரு. அப்பேற்பட்ட கஞ்சனா? ஆமா ஆமா, இப்படி அவர்கிட்ட ஏமாந்த புலவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர் இப்பேற்பட்ட ஏமாத்திரக்காரங்கிறத எந்த புலவரும் யாருக்கிட்டையும் வெளியே சொன்னதே கிடையாது. ஏன் பாட்டி? அவர் தான் பெரிய செல்வந்தராச்சே. அவர் மூலமா தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேனு தான் யாரும் அதை பத்தி வெளியே மூச்சு விடவே மாட்டாங்க. இப்படி இருக்க அந்த கோரைக்கால் ஊருக்கு ஒரு தடவை ஔவையார் வராங்க. அந்த ஆழ்வாரோட குணத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாம அவர்கிட்ட போய் புகழ் பாடி பரிசுகள் வாங்கலாம்னு அவர் வீட்டுக்கு போறாங்க. ஔவையாரை பற்றி முன்னவே கேள்விப்பட்டிருந்த அந்த ஆழ்வார் மனசுக்குள்ள இப்படி நினச்சிக்கிறாரு. ஐயோ, என்ன இந்த ஔவை இங்கே வராங்க? இவங்க கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சே. அது மட்டும் இல்லை, அந்த மூவேந்தர்களுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க வேற. சரி, இவங்களை பகச்சிக்காமல் எப்படியாவது நயமாக பேசி வெளியில் அமைச்சிட வேண்டியதுதான். நமக்கு நயமாக பேச சொல்லி தரணும். அடடே ஔவையே, வாங்க வாங்க. கோரைக்கால் கொடைவள்ளலே, உங்களுக்கு இந்த ஔவையின் முதற்கண் வணக்கங்கள். ஆஹா, உங்கள் வணக்கத்திலே கவி தேனா சொட்டுதே. நீங்கள் இந்த பணிவான அடியன் வீட்டுக்கு வந்தது இந்த அடியன் செஞ்ச பெரும் பாக்கியம் ஔவையே. அப்படி அவங்கள வரவேற்ற அந்த ஆழ்வார் அதுக்கப்புறம் தன்னை பற்றி ஔவையார் பாடினதெல்லாம் ரசித்து கேட்டுட்டு இப்படி சொல்கிறாரு. ஆஹா ஔவையே, உங்கள் பாட்டெல்லாம் அப்படியே என் உள்ளத்தை கொள்ளை அடிச்சிருச்சு. மனதுக்கு மயிலிறக வச்சு வருடி விட்டது போல் அவ்வளோ எதமாக இருந்துச்சு. உங்களுடைய இந்த புகழாரத்துக்கு இந்த மொத்த உலகத்தோட எடைக்கும் செல்வத்தை வச்சாலும் தகாது. ஆனால் என்ன செய்ய, இந்த பாவி அடிய நேரத்தில் தான் அவ்வளோ செல்வம் இல்லையே. என்ன செய்கிறது? சரி ஔவையே, நீங்கள் நாளைக்கு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு பெரிய யானையா பார்த்து பரிசு தரேன் அப்படின்னு அந்த அவைகிட்ட சொல்லிடுறாரு. அவன் புத்தி அவைக்கிட்டையும் காட்டுறானா? அப்புறம் என்னாச்சு? அவை சுதாரிச்சிட்டாங்களா? அதுக்கு ஔவையோ தன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன், அதையே தருவதாக சொல்கிறாரே, இவர் பெரிய கொடைவள்ளலாக தான் இருக்க வேண்டும். சரி ஆழ்வாரே, நான் சென்று நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. போச்சு, அவைக்கும் புளியங்காவா? டேய், முழுசா கேளுடா. நீங்க சொல்லுங்க பாட்டி. மறுநாள் ஔவை அந்த ஆழ்வார் சொன்னபடியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க ஆழ்வார் தன்னுடைய சில நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஔவையை பார்த்ததும், வாருங்கள் வாருங்கள் ஔவையே. அடடே, என்ன ஔவையே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு என்ன பரிசு தரதா சொன்னேன்? தவற நினச்சிக்காம கொஞ்சம் அது என்னன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்களா? ஔவையும் பெரிய சலனம் இல்லாம யானைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஆழ்வானுடைய ஒரு நண்பர் அதிர்ச்சியாகி, என்னது யானையா? என்ன ஆழ்வானே, உமக்கு புத்தி கித்தி பேதரிச்சு போச்சா என்ன? இது எவ்வளோ பெரிய தவறுன்னு உமக்கு தெரியாது? என்னையா சொல்கிறீங்க? யானையை கொடுக்கறது அவ்வளோ பெரிய தவறா? அட ஆமையா, ஆனை மன்னர்கள் மட்டுமே பரிசாக கொடுக்கக்கூடியது.
அதற்கு நிகரா நீர் பரிசளித்தருன்னு வையி, நீர் அந்த மூவேந்தர்களின் கோபத்திற்கும் ஆளாவீரு. அடா அது மட்டும் இல்லையா, ஏழ்மையில இருக்க நம்ம அவ்வைக்கும் அவ்வளோ பெரிய யானையை கட்டி தீனி போட முடியுமா? ஐயோ, நான் என்ன காரியம் செய்ய இருந்தேன்? நான் இதை மட்டும் செஞ்சுருந்தா அந்த மூவேந்தர்களுடைய கோபத்துக்கும் ஆளாகியிருப்பேன். நல்ல வேலை, என் கண்ணை நீங்கள் தான் திறந்தீங்க. அப்படின்னு 3 பேரும் முன்னவே சொல்லி வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ சரி, வேற என்னத்தை நான் பரிசாக கொடுக்கறது? ம் ம் பேசாம ஒரு குதிரையே கொடுத்து விடும். அதுவும் சரிதான். அவ்வையே, இந்த பாவியை நீங்கள் மன்னிக்கணும். மன போதையில் உங்களுக்கு நான் தகாத வாக்கை கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல குதிரையாக பார்த்து எடுத்து வைக்கிறேன். அப்படின்னு சொல்ல அவ்வையும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மறுநாள் விடிஞ்சு வெகு காலையிலேயே அவர் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதை பார்த்த ஆழ்வாரோ, வாங்க வாங்க அவ்வையே, உங்களுக்காகத்தான் நான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தன் வேலை ஆளுகளை கூட்டு, டேய் மணி, இங்கே வா. அவ்வைக்கு நான் வாங்கி வச்சிருக்கிற குதிரையை தோட்டத்தில் கட்டி வச்சிருக்கிறேன். போய் அதை அவுத்து கூட்டின்னு வா. அந்த குதிரையை அவுத்துக்கிட்டு வர போறவர் ரொம்ப நேரமாகியும் வரவே இல்லை. என்னடா இதுன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கே வந்து இப்படி சொல்றாரு. ஐயா ஐயா, குதிரை ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குதுங்க ஐயா. ஐயா, நான் அதை பிடிக்க முயற்சி பண்ணி அது ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. கட்டை அவுத்ததுலேருந்து நான் அதை துத்தி துத்தி ஓடினுக்கிறேங்க. ஆனால் பிடிக்கவே முடியலங்க ஐயா. அது என்னை கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. அந்த குதிரை அவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குதுங்க, அதை கட்டுப்படுத்த முடியலங்க ஐயா. ஐயோ, என்னடா சொல்கிற? அந்த குதிரை அவ்வளோ முரட்டுத்தனமாவா இருந்துச்சு? ஐயா, நல்ல வேலை, அந்த முரட்டுத்தனமான குதிரையை உங்களுக்கு தந்து அது உங்களை கீழே கீழே தள்ளி காயப்படுத்திருந்துச்சுன்னா நான் பெரும் பாவத்துக்கு ஆளாகியிருப்பேன். பிறகு இந்த உலகத்தில் எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் அந்த பெரும் பாவம் என்ன நீங்காது இருந்துருக்கும். அவையே, இந்த குதிரையை விட்டு தள்ளுங்க. நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பால் தர மாதிரி ஒரு நல்ல எரும மாடாக எடுத்து வைக்கிறேன். அது உங்களுக்கு செலவுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அவையும் இதுக்கு மேலே இவங்கிட்ட என்னத்தை அலைஞ்சிட்டுன்னு அப்படியே போயிட்டாங்க தானே. அதான் இல்லை, அவ்வை மறுநாளும் சலிக்காம அவர் வீட்டுக்கு போறாங்க. அவ்வை வந்ததை பார்த்த ஆழ்வாரும் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறாரு. என்னடா இது, இந்த கிழவி வேதாளம் போல என்னை விடாமல் துவைக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னதை சொல்லி சமாளிக்கிறது? ம் ம் அப்போ அவனுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை வருது. அவ்வையே அவ்வையே, என்னை மன்னியுங்கள் அவ்வையே. நானே உங்களை நேரில் வந்து சந்திச்சு ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. நேற்று உங்களுக்கு எருமையை தரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே இல்லை அவ்வையே. என்னடா இது, எருமை எமனோட வாகனமாச்சே, அதை போய் உங்களுக்கு தரமேன்னு நினச்சிக்கிட்டு ராவெல்லாம் சுற்றி திரிஞ்சு அலைஞ்சி திரிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, எருமையை தர்றது எவ்வளோ பெரிய பாவம்னு. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல உழவர மாடாக தரலான்னு ராத்திரியே எடுத்து வைக்க சொன்னேன். ஆனால் பாருங்க, நல்ல மாடு நம்ம தோட்டத்திலேயே இல்லையா. அதனால் பட்டணத்துக்கு அனுப்பிச்சு உங்களுக்காக ஒரு நல்ல உழவர மாடாக வாங்கின்னு வர சொல்லியிருக்கிறேன். எனக்காக நீங்கள் இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு வாங்க அவ்வையே. அப்படின்னு சொல்லி மறுநாள் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு நம்பி அனுப்பி வச்சிட்டாரு அந்த கோரைக்கால் ஆழ்வார். ஆனால் அவ்வையோ மறுநாளும் அங்கே வந்தாங்க. இது வரைக்கும் சமாளிச்சுட்டு இருந்த அந்த ஆழ்வாருக்கு இது பெரும் சோதனை. ஏன்னா எந்த புலவரும் நம்ம ஔவையார் போல பிடிவாதமாக இத்தனை முறை வந்ததே இல்லை. ஆனால் அந்த கோரைக்கால் ஆழ்வானும் ஒன்றும் லேசுப்பட்டவன் இல்லை. அவனும் விடாப்படியாக இந்த முறையும் சமாளிக்க காரணம் தேடிக்கிட்டு இருந்தான். அவன் நல்ல நேரம் அப்போன்னு பார்த்து அவனுக்கு சொல்ல ஒரு நல்ல காரணமும் கிடைச்சது. சீக்கிரம் என் பரிசை கொடுத்து விட்டால் நான் நேரத்தோடு வீடு திரும்புவேன். அடடே, வாங்க வாங்க அவ்வையே, உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்லி அனுப்பணும்னு நினச்சேன், அப்புறம் மறந்தே போயிட்டேன். இங்கே பாருங்க, நாடு முழுக்க இந்த கோமாரி நோய் பரவி மாடெல்லாம் ஒரே நோய்வாய்ப்பட்டு போயிடுச்சு. அதனால் நானே நேற்றே சொல்லி அனுப்பணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன் பாருங்க. ஆனால் நல்ல ஞாபகார்த்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல பரிசாக தரலான்னு சொல்லி
நேற்றே என் வேலையால் ஒரு நல்ல காஞ்சி பட்டா எடுத்துகிட்டு வர சொல்லி அமைச்சிருக்கேன். பெண்களுக்கு பட்டு புடவைன்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த முடிவை நான் நேற்றே எடுத்துட்டேன். இப்போ ஔவையாருடைய பொறுமை எல்லை கடந்துடுச்சு. அந்த ஆழ்வானுடைய இழுத்தடிப்பை ஏமாற்றத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஆழ்வானை பார்த்து ஏளனமா ஔவை இப்படி கேட்குறாங்க, கோரைக்கால் ஆழ்வானே, என்ன நாளை அந்த சேலையும் திரிந்து திரியாகி விடுவோம்? இதை கேட்டதும் ஆழ்வார் எதுவுமே பேச முடியாம அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாரு. இதுக்கு மேலேயும் எதுவும் பேசாம நம்ம ஔவை நேரா அவன் வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு கரித்துண்டால அவன் சுவத்துல ஒரு பாடல் எழுதுறாங்க. அது கரியாய் பரியாகி காரொருமை தானாய் எருதாய் முழு புடவையாகி திரித்திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்த கால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படின்னா கோரைக்காலில் இருக்கும் ஆழ்வான் என்பவனின் கொடையானது யானையாகி குதிரையாகி கருநிற எருமையாகி எருதாகி முழு புடவையும் ஆகி இறுதிய அந்த புடவையும் திருத்திரியா கிழிஞ்சி கந்தலானது போல எதுவுமே இல்லாமல் போச்சு. இது எல்லாத்தையும் வாங்க நடந்து நடந்து என் கால்கள் தான் தேஞ்சி தேரையோட கால்கள் போல மெலிஞ்சு போச்சுன்னு அவங்க பகிரங்கமாக எழுதி வச்சுட்டு போனாங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? வேற என்னவாகும்? அந்த செய்தி திக்கு திசையெல்லாம் பரவி ஊர்ல எல்லாருக்கும் அந்த கோரைக்கால் ஆழ்வாருடைய உண்மையான முகம் தெரிய வந்துச்சு. அன்னையோட அவர் புலவர்களுக்கு தந்த கேடும் நின்றுச்சு. இந்த காலத்துலேயும் இதோ இவன் சித்தப்பன் போல நிறைய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பழிச்சு பாட தான் நம்ம ஔவையை போல ஆட்கள் இல்லை.